ஹாய், டுடே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி பையனோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சூப்பர் சாஃப்டான இட்லி வச்சுட்டு அதில் நெய் தான் ஊற்றி விட்ருந்தேன். நெய்யெலாம் நம்ம நார்மலாக கொடுத்தா குட்டீஸ் சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஃபுட்டில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக சாப்பிட்டு வருவாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்காக கடலைப்பருப்பு சட்னி வச்சுட்டு ஒரு டேட்ஸு ஒரு 4-5 பாதாம் போட்டு அவனுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக பேக் பண்ணியாச்சு. குட்டீஸுக்கு ஒரு மார்னிங் ஒரு பிரேக் இருக்கும். ஸோ அவங்களுக்கு அது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக அதில் ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் சால்ட்டட் போட்டு வச்சிட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். என் ஹஸ்பண்டோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல சூப்பர் சாஃப்டான இட்லி வச்சுட்டு நல்ல கடலைப்பருப்பு சட்னி நிறையா ஊற்றியிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இது ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவங்க ஆஃபீஸில் போய் சாப்பிடும்போது நல்ல ஊறி இருக்குமா, ஸோ சாப்பிடையில நல்ல டேஸ்ட் இருக்கும். அவங்களுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நல்ல சுட சுட சாதம் சேர்த்தாச்சு. இன்றைக்கி அவங்க ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மஞ்சள் பூசணிக்காய் புளிக்காதான் வச்சுருந்தேன். முருங்கோயிலெல்லாம் அந்த அன்னதானத்தில் கொடுப்பாங்க. அது டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளேவரில் தான் இருக்கும். இதோடைய ரெசிபி வேணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக ஒரு எக்கு ஆம்லெட் போட்டுட்டு வத்தல் தான் வறுத்திருந்தேன். மிளகா வத்தல் சுண்ட வத்தல் வச்சு அவங்களுடைய லஞ்சும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரு கருவேப்பிலை லட்டு வச்சு முடிச்சாச்சு. இந்த கருவேப்பிலை லட்டு ஹேர் க்ரோத்துக்காக உள்ளது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.